மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வளைய சேர்மங்கள் பற்றி பார்க்கலாம். கார்பன் சேர்மங்களோட கார்பன் சங்கிலி தொடர் மூடி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வளைய சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டுமே அமைந்திருந்ததுன்னா அதை ஓரின வளைய சேர்மங்கள்னு சொல்லுவோம். கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இணைஞ்சிருந்ததுன்னா அதை பல்லின வளைய சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி கார்பன் அணுக்கள் மட்டுமே இருந்ததுன்னா கார்பன் ஓரின வளைய சேர்மங்கள். வேறு வேறு அணுக்களோடு இணைந்து இருந்ததுன்னா அதை பல்லின வளைய சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஸோ கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்ளிக் சேர்மங்கள் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். அலிசைக்ளிக் சேர்மங்கள்னால் அது நிறைவுற்றது, ஒத்த பிணைப்பு தான் காணப்படும், அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்கள் இருக்கும். நிறைவுறாதன்னா இரட்டை பிணைப்புகள் காணப்படும். அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னோம்னா பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் பிக்சரில் நம்ம பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கார்பன் அணுக்களோட அமைப்பு மற்றும் கரிம சேர்மங்களில் அவற்றின் பிணைப்படிப்படையில் கார்ம சேர்மங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது கார்போ வளைய சேர்மங்கள். அலிசைக்ளிக் சேர்மங்கள்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அணுக்கள் மட்டும்தான் இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. ஸோ அது சதுர அமைப்பு. பென்சீனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ பென்சீன் வளைய சேர்மம், அது அரோமேட்டிக் சேர்மம். பல்லின வளைய சேர்மங்களில் பாருங்கள் கார்பன் அணுக்களோடைய இரட்டை பிணைப்புகள் இருக்குது, அது ஆக்சிஜன் அணுவோடு இணைக்கப்பட்டிருக்கு, இது ஃபியூரான். ஸோ இதை தான் நம்ம மேற்பகுதியில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கார்பன் சேர்மங்களை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா வளையமில்லா அல்லது திறந்த சங்கிலி சேர்மங்கள், இன்னொரு வகை வளைய அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ வளையமில்லா சேர்மங்களை நிறைவுற்ற சேர்மங்கள்னும் நிறைவுறாத சேர்மங்கள்னு வகைப்படுத்துகிறோம். நிறைவுற்ற சேர்மங்களில் கார்பன் கார்பன் பிணைப்பு மட்டும்தான் காணப்படும். நிறைவுறால இரட்டை அல்லது முப்பிணைப்புகள் காணப்படும். இந்த இடத்துல CH2 டபுள் பாண்ட் CH2, CH ட்ரிபிள் பாண்ட் CHன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வளைய அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள். இதில் கார்போ வளைய சேர்மங்கள்னால் கார்பன் மட்டுமே இருக்கும். பல்லின வளைய சேர்மங்கள்னால் அது கூட ஆக்சிஜன், சல்ஃபர், நைட்ரஜன் இதெல்லாமே சேர்ந்துருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு பிரிடின், ஃபியூரான். ஸோ இந்த கார்போ வளைய சேர்மங்களை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா வளைய அலிசைக்ளிக் சேர்மங்கள், அதாவது வளைய பியூட்டேன், வளைய பென்டேன், வளைய ஹெக்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அரோமேட்டிக் சேர்மங்கள்னு பார்த்திங்கன்னா பென்சீன். ஸோ இந்த அட்டவணை இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தான் நம்ம லெசனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். நாளைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.